வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, த ஹோல் பிரெயின் சைல்டு. இந்த புக் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். ஸோ இந்த புக்கு அது பேர்லயே இருக்க மாரி எத பத்தினதுன்னா, ஒரு குழந்தையோட பிரெயின் வந்து எந்த மாதிரி டெவலப் ஆகும், எந்த ஏஜ்ல எந்த மாதிரி டெவலப் ஆகும் அண்டு எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் இந்த புக் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. லைக் இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு குழந்தையோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த வயசில் எந்த மாதிரி மாறுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைய பேரண்டிங் பண்ணுறோம், வளர்க்குறோம் அப்படின்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்றத இந்த புக் ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த புக் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன கருத்து அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது ஒரு புக்கை படித்தோ அல்லது நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க குழந்தை வளர்க்குறாங்கன்னா அதை பார்த்தோ, அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல, நம்ம பேரண்ட்ஸோ இல்லை பெரியவங்க என்ன எப்படி வளர்த்தாங்க ஒரு குழந்தைங்கன்னு அதை பார்த்தோ, அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் மூலியமாகவோ, யூடியூப்பில் ஒருத்தவங்க சொல்கிறது மூலியமாகவோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி இது மாதிரி தான் நான் குழந்தை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வளர்க்கவே முடியாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே வந்து வேறுபடும். நம்ம எப்படி ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கோமோ, அதே தான் குழந்தைங்களுக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, நம்ம சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த குழந்தை இந்த 2 வயசுனா இப்படி சாப்பிடாதா, 1.5 வயசுனா இந்த மாதிரி பண்ணுவாங்களா, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட்ஸ் மாதிரி தான் நம்ம வாங்கிக்கலாமே தவிர, எல்லாத்தையுமே நம்ம குழந்தை மேலே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. பண்ணோன்னா குழந்தை ரொம்ப பாவம், நம்மளும் பாவம், குழந்தை ரொம்ப ரொம்ப பாவம். நம்மளுக்கு அது தெரியும், நம்மளே தான் அதை தப்பாக பண்ணுறோம். பட் குழந்தைக்கு அது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்லக்கூட தெரியாத ஒரு பொசிஷன் போயிடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஒரு குழந்தை ஒரு விஷயத்தில் பெட்டராக இருக்குன்னா, இன்னொரு குழந்தை இன்னொரு விஷயத்தில் பெட்டராக இருக்கும். லைக் இது வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும் தான். சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப டிஃபர் ஆகும் தான். ஸோ நீங்கள் ஒரு புக்கை படித்து இதை வச்சு நான் குழந்தை வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக இந்த புக் இல்லை. ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. லைக் நம்ம தெரியாத நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இல்லையா? இதனால தான் இப்படி நடக்குதா, அந்த மாதிரி ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பிரெயின் அப்படின்றது நிறைய பார்ட்ஸ் இருக்கும். லைக் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒர்க் ஆகும். லைக் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து உங்களுடைய மெமரி பவருக்காக அதுக்காக இருக்கும். அண்ட் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் பேசுகிறது அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மைன்யூட் பார்ட்டும் ஒரு ஒரு வேலையை தனித்தனியாக பண்ணும். மெயினாக இதை பிரிக்கிறதுனா ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின், லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் 4ஆக பிரிக்கலாம். ஆனால் இது ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் இது நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து இந்த எமோஷன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஒர்க் ஆகும். லெஃப்ட் சைடு வந்து லாஜிக்கல், அந்த ஏன், எதுக்கு, என்ன நடக்குது, இந்த மாதிரி கொஷினிங், அந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகும். இதெல்லாம் நமக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சதுக்குள்ளேயுமே நிறைய குட்டி குட்டியாக பிரிஞ்சு தான் அவங்க பிரெயின் ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இன்டகிரேட் ஆகி ஒர்க் ஆகிறப்போ ஒரு பெட்டரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த புக்கில் சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது என்னென்னா, உங்கள் ரைட் பிரெயின் வந்து எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துது இல்லையா? அதாவது ஒரு பாசமோ கோவமோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கல்ல, அது எல்லா எமோஷன்ஸையுமே உங்கள் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து லாஜிக்கல் ரீசனிங், கொஷினிங் அதெல்லாம் வந்து சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ யார்கிட்டையோ ஒரு கோவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எல்டர்னால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஒன்று அவங்க பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து எப்படி சொல்லுவீங்க? அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். பட் நம்மளோட பெரியவங்கன்னா அவங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்லுவோம். நம்மளோட சின்ன பையன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி சொல்லுவோம். லைக் இவங்களுக்கு வந்து இவங்க ஓகே பெரியவங்க, இவங்ககிட்ட இப்படி பேசணும், இவங்க வந்து நமக்கு அம்மா, நம்ம இப்படி பேசணும், இவங்கக்கிட்ட இந்த வார்த்தை இப்படி பிரயோகிக்கணும், இந்த மாதிரி ஒரு புரிஞ்சு நம்ம பேசுகிறோம்ல. இது வந்து உங்கள் ரைட் சைட் பிரெயினும் லெஃப்ட் சைட் பிரெயினும் ஒன்றா ஒர்க் ஆகையில் தான் இது வந்து நடக்குது. அதாவது இது ரெண்டையும் வந்து நடுவில் கார்பஸ் கலோசம், ஆமாம், அது வந்து கனெக்ட் பண்ணுதான். ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு எமோஷன் வருதுன்னா, நமக்கு அதை எந்த இடத்துல எப்படி காட்டணும், என்ன எப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு பேசுகிறோம்ல, அது வந்து ரெண்டையும் சேர்த்து பேசல உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வருது
அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயய்யோ! எனக்கே இதெல்லாம் இருக்கான்னு தெரியலையே, இதை எப்படி நான் குழந்தைக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாரி தான் இருந்தது. லைக் என்னென்னா, இப்போ ஒரு 3 வயசு வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயினை வச்சு தான் அவங்க எல்லாமே அ அவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்கில்லுன்றது வந்திருக்கவே செய்யாது. 3 வயசு வரை அவங்களுக்கு பெருசாக பேசலாம் தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. அதனால தான் அந்த டாட்லர் பருவம்னு சொல்லுவாங்க. 1 to 3 இயர்ஸ், ஒரு வயசில் இவங்க பேசுகிறதுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அண்டு 3 இயர்ஸ் வரையும் இவங்களுக்கு பேச்சு கரெக்டாக வராது தான். அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நினைக்கிறத ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அப்போ தானே கற்றுக்குறாங்க. அதனால இவங்க இந்த டாட்லர் ட்ரான்ட்ரம்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 1 வயசுலேருந்து 3 வயசு, அதுவும் 2 வயசான குழந்தைங்கலாம் கையாமுயான்னு கத்தும், எதுக்கு எடுத்தாலும் பயங்கரமாக கோவப்படும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு புரியுது. லைக் நீங்கள் இப்போ ஃபுட்டே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா, எனக்கு இப்போ வேண்டாம், அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம்ல ஈஸியாக. எனக்கு இப்போ வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு நமக்கு ஈஸியாக சொல்ல தெரியுது. அந்த குழந்தைக்கு அதை சொல்ல தெரியாது, அதனால அது சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அதை டார்ச்சர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அதுக்கு அது சொல்ல தெரியல, கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. நமக்கு இது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது குழந்தைல, அதுக்கு அதை சொல்ல தெரியாது. ஸோ அதனால அது ஒரு கத்தி போராட்டம் பண்ணி அதுக்கு எப்படி அதை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துது. ஸோ ஏன் இந்த டாட்லர் டேண்ட்ரம்ஸ்லாம் வருது, அதாவது டாட்லர் குழந்தைங்க, அதாவது 1 to 3 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது ஏன் கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும், நிறைய எமோஷன்ஸ் அவங்களுக்கு வெளிப்படும். ஆனால் அதை அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் தான் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அந்த ஸ்டேஜில். லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் அந்தளவுக்கு அந்த ஏஜில் வளர்ந்துருக்காது. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு இந்த டாட்லர் பருவம் கொஞ்சம் கஷ்டமான பருவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் 3 வயசு ஆயிடுச்சுன்னா, நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையெல்லாம் கேள்வியாக கேட்கும். எதுக்கு எடுத்தாலும் ஏன் பண்ணக்கூடாது, ஏன், எதுக்கு, எப்படி சொல்லி வை அந்த ரீசன், வை வாட் அந்த கொஷினாக வருதுல்ல. ஸோ இதெல்லாம் என்னென்னா, உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின், அந்த குழந்தையோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வளர ஆரம்பிக்குது. அப்படி வளர ஆரம்பிக்கல அந்த குழந்தை நிறைய கொஷின் பண்ண ஆரம்பிச்சிடுது. நீ ஏன் என்ன இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக கேட்க தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த 4 இயர்ஸ்க்கு மேலே அவங்க கேள்வியாக கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. பேசிக்காக நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. நம்மளே என்ன பண்ணுவோன்னா, குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நினைப்போம்ல. லைக் ஏதோ ஒரு யாருக்கோ அடிபட்டுருச்சு, ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல எதுக்கு நம்ம குழந்தைய கூட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ அது நிறைய இடத்துல கரெக்டு தான், நம்ம அப்படி தான் பண்ணுவோம். பட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு காரில் போகையில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. லைக் யாருக்கும் எதுவும் ஆகலை, அந்த குழந்தைய கூட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. அண்ட் அந்த குழந்தை சேஃபாக தான் இருக்குது. அந்த குழந்தை அது சொல்ல தெரியல, ஊன்னு மட்டும் சொல்லுது. அடிபட்டுருச்சுன்றதுக்கு அதோட பாஷையில் ஊன்னு மட்டும் சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைக் இதே இன்சிடென்ட் யாருக்கும் நடக்காது. பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அதை சமாளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை வா போகலாம் அப்படின்னு சாக்லேட் கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டெத்தே கூட, நம்ம வீட்டில் பெரியவங்க யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் நம்ம வேறு எதையோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு லைக் அது என்னென்னே புரியாமல் போயிடுமா. அதாவது 1லேருந்து 3 வயசு வரை இருக்க குழந்தைங்களுக்கு என்ன, நம்ம எல்லோரும் அழுதுட்ருக்காங்க, நம்மளை மட்டும் கூட்டு போய் இது வாங்கி தராங்க, அந்த மாதிரி அதுக்கு ஒன்றுமே புரியாமல் லைக் பிளாங்க் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை ஒரு ஸ்டோரியாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, தாத்தா பாட்டிலாம் இறந்துட்டாங்க அப்படின்னா, தாத்தா சாமிகிட்ட போயிட்டாங்க, பாட்டி சாமிகிட்ட போயிட்டாங்க, உன்னை பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி நம்ம சும்மா சொல்கிறோம்ல. லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக சொல்லுங்கள். அவங்க குழந்தையே எங்கேயாவது போய் பார்க்கில் விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அடிபட்டுருச்சா, சரி ஒன்றும் இல்லை விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிச்சிடாமல், பார்க்கில் விளையாண்டியா, அடிபட்டுருச்சா, அச்சோ சரி சரியாக போச்சுன்னா, இங்கே நீ இந்த மாதிரி வேகமாக ஓடுனல்ல, அதனால நீ விழுந்துட்ட, அதனால உனக்கு அடிபட்டுருச்சு, அம்மா உனக்கு மருந்து போடுறேன், இதனால சரியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி பேசுகிறோம்ல, இந்த ஸ்டோரியாக நீங்கள் பேசுகிறது அவங்க ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க சொன்ன எக்ஸாம்பிள்லேயே
அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ இந்த மாரி ஆச்சு. அந்த மாரி நீ போனியா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இப்படி சொல்லி அத ஒரு ஸ்டோரியா நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஓகே இது நடந்தது. அதுக்கப்புறம் இது நடந்தது. இப்ப எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்றது அதுக்கு ஒரு தடவ சொன்னா புரியாது. நம்மளுக்கு புரியும். ஒரு தடவ சொன்னா ஓகே இதான் நடந்துச்சு. இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னா புரிஞ்சிரும். ஆனா குழந்தைக்கு வந்து நீங்க அத ரிப்பீட்டடா சொல்ட்டே இருந்தீங்கன்னா, அத ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க வெளிய வந்துருவாங்க. அப்படி இல்லன்னா, அது ஒரு பயமா உங்க மண்டையில தங்கிரும். அத வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நான் இத பார்த்து பயந்துட்டேன்னு சொல்ல தெரியாது. ஆப்வியஸ்லி அது சொல்ல தெரியாது இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த நைட்ல எழுந்திரிச்சு அழுது கத்துறது, அழுது திடீர்னு சம்மந்தமே இல்லாம கத்துறது, அழுகுறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே ஒரு ஸ்டோரியா நீங்க பேச பழகுங்க. இப்ப சின்ன வயசுலயே நீங்க இப்படி பேசி பழகுனீங்க அப்படின்னா, அ வளர வளர அவங்க என்ன சொல்ல, ஒரு 10 வயசு அந்த மாரிலாம் இருக்கையிலயும், அவங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது, அந்த மாதிரி அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதும் ஈஸியா அவங்க ஒரு தயக்கம் இல்லாம ஷேர் பண்ணுவாங்க, அப்படின்றத சொல்றாங்க. லைக் என்னன்னா, "நீ விழுந்தியா?" ஸ்டோரின்னா ஒண்ணும் பெருசா இல்ல. "நீ விழுந்தியா? அடிபட்டுருச்சா? அச்சச்சோ!" அப்படின்னா, முதல்ல நம்மளே தான் அந்த ஸ்டோரிய சொல்ட்டே இருப்போம். அப்புறம் அந்த குழந்தையும் அதில சேர்ந்துக்கிறோம். "நான் விழுந்தியான்னா, அதுவே அடிபட்டுருச்சா?" அப்படி சொல்லும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டோரி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் இது வந்து எனக்கு எங்க புரிஞ்சதுன்னா, எனக்கு எங்கே நடந்திருக்குன்னா, நான் என் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறப்போ, நான் நீ ஸ்கூல் போவ, அங்கே டீச்சர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்க விளையாடுவாங்க, எல்லோரும் ஷேர்லாம் உனக்கு பண்ணுவாங்க, எல்லோரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. இப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிட்டே இருக்கோம்ல. லைக் அவனும் அதை தெளிவாக சொல்லிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போனோன்னா அழுக தான் செய்யும். ஏன்னா நம்ம என்ன தான் சொல்லி அனுப்புனாலும் குழந்தைக்கு அது புது அட்மாஸ்பியர் தான். ஸோ அவங்க அழ தான் செய்வாங்க. அது கண்டிப்பாக நடக்கும் தான். பட் நீங்கள் அதை சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. லைக் நீங்கள் சொல்லையில் அந்த குழந்தை அதை கவனிக்காமல் கூட இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னு மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்லையில் அது பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கும். அது ஒழுங்காக அதை பதிலெலாம் பேசாது, அதை கூட சேர்ந்து அதை இன்ட்ராக்ட்லாம் பண்ணாது, அது விளையாடவும் இல்லை, அது பாட்டுக்கு ஓடும், ஏதோ ஒன்று பண்ணும். அப்படின்னா அந்த குழந்தை கவனிக்கல, என்ன நீ கவனிக்கவே மாட்டேன், நான் ஏன் சொல்லணும், அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. லைக் அதை ஒரு ஸ்டோரியாக நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் வரும். அவங்க ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இது கரெக்டாக தான் தோணுச்சு. லைக் இது ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் கனெக்ட் ஆகி இது நடக்குதா அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் ஒரு கதை மாதிரி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அது ஜாலியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகி அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரில. பட் பேச்சு கொஞ்சம் சீக்கிரம் வரும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க அவங்க ரைட் பிரெயினை மட்டுமே வச்சு எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் எமோஷ்னலாகவே எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பிரெயின் வந்து ஒரு என்ன சொல்ல ஒன் சைடடாக இருக்குல்ல, அதனால் அது வந்து ஒரு எமோஷ்னல் ஃப்ளட்டு மாதிரி ஆயிரும் அவங்களுடைய லைஃபு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே லாஜிக்காக யோசிச்சு லாஜிக்கை மட்டுமே பார்ப்பேன், எமோஷன்ஸ்க்கே நான் இடம் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது ஒரு டெசர்ட் மாதிரி ஆயிரும் உங்களுடைய லைஃபு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி கொண்டு போகல தான் அது வந்து ஒரு நல்லாயிருக்கும். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு எனக்கு தெரில. பட் நல்லாயிருக்கும். லைக் ஃப்ளட்டு மாதிரியும் இல்லை, டெசர்ட் மாதிரியும் இல்லை, வறண்ட பகுதியாகவும் இல்லை, வெள்ளம் வந்த மாதிரியும் இல்லை, ஒரு நார்மலான பாலைவனச்சோலை மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு ரிவரில் நீங்கள் படகு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான். நீங்கள் நடுவில் ஒரு ஸ்டெடியாக போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு கரை மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கையில் அதுக்கு எந்த லாஜிக்குமே தெரியாது. அதாவது இப்போது குட்டி குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, கலராக எதையாவது பார்க்குது அப்படின்னா அதை உடனே எடுத்து வாயில் வச்சிரும். சின்னதாக எதையாவது எடுத்து பார்த்துச்சுன்னா அதை வாயில் வச்சிரும். டக்குன்னு போய் டச் பண்ணும். அல்லது நடக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க. கரெக்டாக இப்படி தான் நடக்கணும்லாம் நடக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா அவங்களோட லெஃப்ட் பிரெயின் வரல இன்னும். லைக் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அந்த ரைட் பிரெயின் தான் டெவலப் ஆகிருக்குன்றனால தான் இதுவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க தான் நினைப்பாங்க. இவங்க வந்து இதை வாயில் வைக்கலாமா வேண்டாமா, இது ஃபுட் இல்லையா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால டக்குன்னு வச்சுருவாங்க. அண்ட் நடக்கிறதுமே நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் என்னோடய பையன் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தீம் பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ அவனை தூக்கிட்டே சுற்றிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அவன் ஸ்ட்ராலர்லலாம் உட்கார மாட்டான், நான் தூக்கிட்டே திரிவேன். ஸோ அடுத்த கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் நடந்துட்டான்னு நான் வந்து என்ன நினச்சேன்னா,
அடுத்து ஒரு எங்கேயோ வெளில போகிறப்போ, ஓகே நடந்துட்டான். இப்போ வந்து நம்ம ஈஸியா அவன கைய பிடிச்சு எங்கேனாலும் கூட்டு போயிரலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா வந்து அவன் அவன் இஷ்டத்துக்கு தான் நடப்பான். அவன் போற இடத்துக்கு தான் என்னைய இழுப்பானே தவிர, நம்ம போணும்னு நெனைக்கிற இடத்துக்கு நடக்கவே மாட்டான். இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. லைக் குழந்தைங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கையில இப்படிதான். ஒரு ஃப்ளோ அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது இல்லையா? புதுசா நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, என் இஷ்டம் நான் பாட்டுக்கு நடக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த பொருள தேடி போலாம் அல்லது சும்மா நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் ஆகுறாங்க. இது வந்து நீ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கையில அவங்க வரமாட்டாங்க. நெறைய நேரம் அழுவாங்க. ஸோ நீங்க மெயினா வந்து இதில என்ன அ மத்ததெல்லாம் கூட விடுங்களேன். நடக்கிறதெல்லாம் நம்ம தூக்கிட்டு போயிருவோம். ஆனா இந்த வாயில வைக்கிறாங்க இல்லையா? கண்டத வாயில போடக்கூடாதுன்றத நீங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அது நேச்சர் அப்படிதான் இருக்கும். அதுவே ஒரு வயசுல தெரிஞ்சிரும்னு சொல்றோம் இல்லையா? பட் நீங்க அதுக்கு முன்னவே அந்த குழந்தைக்கு வந்து இது வந்து ஃபுட் இல்ல, வாயில வைக்காத அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லுங்க. லைக் நெறைய பேசுங்க அப்படின்றதையும் இதில சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு குழந்தை வந்து அது செய்கிற விஷயத்த செய்யும். நம்ம அதை மாற்றி செய்ய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுவே ஒரு சைடு நடந்து போகுது. அங்கே போகாதேன்னு இழுத்துட்டு இன்னொரு சைடு கூட்டு வந்தோம்னா கத்தும், அழும். இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இப்படி தான். பயங்கரமாக கத்தி அழும்ல. அந்த மாதிரி ஒரு டாட்லர் பண்ணுறப்போ, அவங்க வந்து ஒரு என்ன எமோஷ்னல் ஃப்ளட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். லைக் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் புரியவே புரியாது. அதாவது குழந்தைங்க வந்து எதையாவது தூக்கி போடும், ஏதாவது பண்ணும், அடிக்கும். இதெல்லாம் செய்கிறப்போ நம்ம அதை தடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அழுவாங்க. பயங்கரமாக கத்துவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. அப்போ வந்து நீ செய்வது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன பேசினாலும் அந்த குழந்தைக்கு அது துளி கூட காதுலயே விழாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் ஃப்ளட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணன்னு தெரியாமல், எப்படி அதை வெளிக்காட்டணும்னு தெரியாமல் தான் அந்த கத்து கத்துன்னு கத்திட்டு அழுதுகிட்டு வராங்க. ஸோ அப்போ நீங்கள் லாஜிக்கலாக கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பயங்கரமாக அழுது கத்துதுன்னா ஃபஸ்ட்டு அதை காம் டவுன் பண்ணுங்கள். அதாவது ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்றத சொன்னால் அதுக்கு புரியாது. ஸோ நீங்கள் தூக்கி வச்சு தட்டி கொடுத்து அல்லது பெரிய குழந்தைங்களுக்குமே இவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 7-8 வயசு குழந்தையே சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது கேட்கும். அதாவது என்னென்னா, நான் ஏன் ஸ்பைடர்மேன் மாதிரி செவுத்துல ஏற முடியலன்னு ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு உங்கள் 5 வயசு குழந்தை கேட்குதுன்னா, என்ன லூஸ்தனமாக கேட்குற அப்படின்னு தான் நமக்கு தோணும். என்னத்த கேட்குற, அது எப்படி ஏற முடியும், அது படம் அப்படின்னா அதுக்கு புரியாது. அவன் ஏறுனான்ல, என்னால் ஏன் ஏற முடியல, ஸ்பைடர்மேனால் முடியுதுல, என்னால் ஏன் முடியாதுன்னு அதுக்கு கண்டிப்பாக அது லாஜிக்கலான ஒரு கொஷின் தான். ஸோ நீங்கள் வந்து அப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்றத நீங்கள் ஒன்று ஹக் பண்ணியோ இல்லை அவங்கள தூக்கி வச்சோ கொஞ்சம் காம் டவுன் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறமா காம் டவுன் ஆகிட்டு அவங்க அந்த கத்துறதுலாம் நின்னதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களால அதை லிசன் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியுன்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த காம் டவுன் டெக்னிக் வந்து உண்மையிலே ஒர்க் ஆகும் தான். நீங்கள் வந்து சரி சரி ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகும். தட்ஸ் ஓகே, இது ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க தான். ரொம்ப குட்டி குழந்தையில மட்டும் தான் இது நடக்கும்னு நினச்சி, அதாவது ஒரு 6-7 மாத குழந்தையா இருக்கையில நம்ம இதை பண்ணுவோம் தான். குழந்தை பயங்கரமாக அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி வச்சுருவோம். தூக்கிட்டு நடப்போம், ஒன்றும் இல்லைன்னு தட்டி கொடுப்போம். கொஞ்சம் குழந்தை வளர வளர நம்ம இதை சொல்ல மாட்டோம் ஆக்சுவலி. பட் சொன்னீங்க அப்படின்னா பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லுவேன், நான் இந்த புக்கெல்லாம் படித்து சொல்லலை, நான் அப்படி சொன்னால் அவன் அமைதியாகிறான்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ தட்ஸ் ஓகேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் ஒரு ஸ்டேஜில் பேச்சு வந்தோன்னே என்னாச்சுன்னா, என் குழந்தை கீழே எங்கேயாவது விழுந்துருச்சு, ஏதாவது அடிபட்டுருச்சு, இல்லை எதுக்கோ அழுகுது. அதாவது எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு கிளம்புனா என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, போயிட்டாங்கன்னா அழுவான். ஸோ இவனே என்ன பண்ணான்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி தட்ஸ் ஓகேன்னு அழுவான். ஸோ இவனுக்கு இது பிடிச்சிருக்கு போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு அதுக்கு தட்ஸ் ஓகே தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுனீங்கன்னா அது பெட்டராக இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கேள்விகள் வந்து லாஜிக்கலாக இருக்கலாம், லாஜிக்கல் இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு அது குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, இந்த பசி, தூக்கம் இதெல்லாம் வந்தால் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஈவன் நமக்கே நிறைய நேரம் அது எனக்கே இப்படி தான். எனக்கு பசிக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் அப்படியே சிடுன்னு ஆயிடுவேன். அப்போ தான் பசிக்குதோ சாப்பிட்லையோ அப்படின்னு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸாக நார்மல் ஆயிடுவேன். ஸோ குழந்தைங்களுக்கு நமக்கே எப்படின்னா குழந்தைங்களுக்கு சுத்தமாக சொல்லவே தெரியாது. ஸோ இந்த லாஜிக்லாம் இருக்குல்ல, நீங்கள் தட்ஸ் ஓகே சொல்கிறது, எமோஷ்னல் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினை சேர்த்து ஒர்க்காக வைக்கிறது, இன்டகிரேஷனுக்கு ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பசியும் தூக்கமும் இருக்கையில் அழுதாங்கன்னா அங்கெல்லாம் இந்த மெத்தடெல்லாம் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்.
அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். லைக் நமக்கே தெரியும்ல, பசி வந்துருச்சு அதான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும்ல. அப்போனா நம்ம ஒழுங்காக அங்கே ஏதாவது டைவர்ட் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்துடணும். அதே மாதிரி தூக்கம் வந்துருச்சுன்னா ஓகேன்னு அந்த அழுகையை எப்படியாவது டைவர்ட் பண்ணி என்னத்தையாவது காமிச்சு அழுகையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்க வச்சிடணும். ஸோ இதுதான் அங்கே வந்து நீங்கள் அந்த லாஜிக்கு அதெல்லாம் யோசிக்காமல் அப்போ தான் அந்த டைவர்ட் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் எல்லா நேரமுமே நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒர்க் ஆகாது தான். இல்லாஜிக்கலாக குழந்தைங்க ஏதோ கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல டைவர்ட் பண்ண தான். திடீர்னு குழந்தை வந்து என்ன சொல்ல, நம்ம குக்கரை கொடுன்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுகிட்ட கொடுக்கவா முடியும்? அப்போ வந்து வேறு ஏதோ அதை பாரு இதை பாரு அப்படி சொல்லிட்டு எதையாவது காமிச்சு நம்ம டைவர்ட் பண்ணணும் தான். ஸோ அதை நீங்கள் எப்போ டைவர்ட் பண்ணணும், எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது எந்த மாதிரி விஷயன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்றதையும் வச்சு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் பற்றி பேசுகிறாங்க. ஸோ லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் என்னென்னா, லைக் நம்ம சடனாக ரியாக்ட் பண்ணுறோம்ல. லைக் இப்போ நீங்கள் எங்கேயோ இருந்து ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கையில் இல்லை பைக் ஓட்டிகிட்டே இருக்கையில் டக்குன்னு கீழே விழுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே நம்ம டக்குன்னு கையை ஊனிடுவோம் நம்ம விழ போகிறோம்னா. அது நம்ம யோசிச்சலாம் விழ போகிறோம் கையை இங்கே வைக்க வேண்டும் இப்படிலாம் எதுவுமே நடந்திருக்காது. லைக் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்னன்னு நமக்கு புரியறதுக்கு முன்னாடியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதுல்ல, அதுதான் வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு. அதுக்கெல்லாம் தான் லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் காரணம். அண்டு இன்னொன்று என்னென்னா, நம்ம ரெகுலராக செய்கிறோம்ல, கண்ணு சிமிட்டுறது, ப்ரீத் பண்ணுறது, இந்த மாதிரி தன்னிச்சையாக நடக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, பிளான் பண்ணுறது, இமேஜின் பண்ணுறது, அப்புறம் நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. லைக் சில இடத்துலலாம் நமக்கு அழுகை வரும், ஐயோ இங்கே அழுதுறக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். சில இடத்துல கோவம் வரும், இங்கே நம்ம கோவப்படக்கூடாது, சாந்தி சாந்தின்னு அப்படியே அமைதியாகிறோம்ல. இதெல்லாம் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து பண்ணுது. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அண்ட் நம்மளுடைய பிரெயின் வந்து இந்த அப்பர் லோவரு சைடு என்ன லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது எல்லாமே ப்ராப்பராக டெவலப் ஆகி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மிட் 20s 25 ஏஜ் அந்த மாதிரி ஆகிறப்ப தான் இது ஃபுல்லாக டெவலப் ஆகுமா. இப்படி தான் எல்லாருக்குமே அப்படி தான் டெவலப் ஆகுமா. எனக்கு வந்து இது படிக்கல என்ன தோணுச்சுன்னா, இது இப்படி தானா இது எனக்கே தோணும். நமக்கு வந்து இப்படி அறிவில்லாமல் இருந்துட்டோமே அப்போல்லாம் அப்படிலாம் இருக்கும்ல. லைக் ஏன்னா மண்டை வளரல, மண்டை ப்ராப்பராக வளர்ந்தோன்னே தான் நமக்கே கொஞ்சம் நிறைய விஷயம் புரியுது. லைக் என்ன நிறை வந்த பிறகே புரியுது உலகைன்லாம் ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். அந்த மாதிரி தான் நமக்கு வயசாகல தான் பிரெயின் ஃபுல்லாக நமக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நம்ம புரியுது போல் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் குழந்தைக்கும் அப்படி தான் இதெல்லாம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிருக்காது இல்லையா. அதனால தான் இவங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இது எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிரும். அண்ட் மெயினாக என்னென்னா, தனக்கு தேவையானதை அடம் பிடிச்சி கேட்டு வாங்குறாங்கல்ல, இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக ஒர்க் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து இந்த டேண்ட்ரம் த்ரோ பண்ணுதுன்னு சொல்லுவாங்கள்ல, உருண்டு புரண்டு அழும்ல, இந்த டேண்ட்ரம் வந்து எதனால் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இந்த டேண்ட்ரம் பற்றி பேசல இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கண்ணை மணியன்னு தூக்கி கொஞ்சிற அதே குழந்தை வந்து இந்த மாதிரி திடீர்னு கத்தி அடம் பிடிச்சி அழுகையில் வந்து பிள்ளையா இது அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக தான் இருக்கும். லைக் நான்லாம் இதை நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் தான் என் பிள்ளைன்னு அவ்வளோ இதாக இருப்பேன். அண்ட் அவங்க இந்த மாதிரி கோவப்படலையோ, தூக்கி எறியலையோ, அடம் பிடிக்கலையோ, அப்பா ஏன் என்னை இப்படி படுத்துற அப்படின்ற மாதிரி நம்மளே தான் அதே குழந்தை தான் நம்மளை ரெண்டாவும் நினைக்க வைக்கும். ஸோ இந்த டேண்ட்ரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 வயசில் குழந்தை இப்படி தான் அழும், நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் வந்து நீங்கள் இது அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் டேண்ட்ரமா இல்லை லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் டேண்ட்ரமான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு இதில் சொல்கிறாங்க. லைக் ஒரு குழந்தை வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு அழுகுதில்ல, அந்த மாதிரி அழுகிற குழந்தைய பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுவும். அப்படியே ஏதோ என்ன சொல்ல, இதுக்கப்புறம் அவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களோ இல்லை வாந்தி எடுத்துருவாங்களோன்ற அளவுக்கு ரொம்ப வஸ்ட்டாக அழுவாங்க. ஆனால் அவங்க கேட்டதுக்கு ஒன்ஸ் அவங்க கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே
ஸ்விட்ச் போட்ட மாதிரி அழுகையை ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவங்க அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் ட்ரான்ட்ரம், அதாவது இப்படி அழுதோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். ஸோ கிடச்சிருச்சு அப்படின்னா என்னால் என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற அளவில் அந்த குழந்தை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் ரொம்பவே ஞாபகத்தில் வச்சு நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. லைக் ஏதோ ஒரு கடையில் போய் எதையோ ஒன்று கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை, நீங்கள் அதை வந்து அது இல்லை, அது உன்னோடது இல்லை, இப்போ உனக்கு வேணாம் அப்படி சொல்லி நீங்கள் ஒன்று லாஜிக்கலாக அதை சொல்லி நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, இப்போ நீ இது கேட்டு இது வாங்கின அப்படின்னா உனக்கு கொடுக்குற வேறு ஒரு பெனிஃபிட்டை நான் கொடுக்க மாட்டேன். லைக் விளையாட கூட்டு போக மாட்டேன், அங்கே கூட்டு போக மாட்டேன், அது பண்ண மாட்டேன், அல்லது டாக்டர் ஊசி போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இப்படி எதையோ சொல்லியோ ஏதோ இது பண்ணியோ நீங்கள் அதை அல்லது நீ அழுதுகிட்டே இரு நீ அழுதாலும் நான் உனக்கு தரமாட்டேன்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறதோ, அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி அழுதா இது கிடச்சிரும், இந்த ஃபார்முலா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் அது அழுகும். அது கிடைச்சோன்னே ஓகே. ஒன்ஸ் நீங்கள் வந்து இது ஒர்க் ஆகாது, நான் அழுதா கிடைக்கும் அப்படின்னு கிடையாதுன்றது நீங்கள் ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இக்னோர் பண்ணி அல்லது வேறு ஏதோ பண்ணி புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அது கேட்கும். இது வேணும்னு எனக்கு கேட்கும். ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அப்புறமா வாங்கி கொடுக்கலன்றதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம், லைக் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலி படிக்கிறதுக்கு கேட்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நடைமுறையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கேயோ ஒரு வெளி இடத்துலையோ எங்கேயோ போய் அந்த குழந்தை அழுகையில் சரி கொடுத்து இது குழந்தை வாயை மூடினா போதும், இப்படி கத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆஸ் அ பேரண்ட் அப்படி தான் இருக்கும். எதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு குழந்தையும் இவ்வளோ அழ விட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் நடக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன சொல்ல எல்லாம் 100% நான் அவனை கொடுக்கவே மாட்டேன்னு பேரண்ட்டாலேயும் நிற்க முடியாது. அண்டு நின்னாலும் குழந்தையும் அதை ஒத்துக்காது. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 70-30 மாதிரி 70% ஆஃப் த டைம் நான் உனக்கு கிடைக்காது, மீதோ டைம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றதையாவது அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். லைக் நான் இன்னுமே ட்ரை பண்ணுறேன் தான். ஏன்னா என் பையன் எதையாவது கேட்டு அழ தான் செய்வான். அதாவது வெளியில் வந்து அழ மாட்டான், அது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அதளவுக்கு இன்னும் மண்டை வளரலையா என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ளே வந்து எதையாவது கேட்டு அதை கொடு இதை கொடுன்னு எதையாவது கேட்டு அழுக தான் செய்கிறாங்க. ஸோ இது எனக்குமே ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கிற ஒரு விஷயந்தான். அண்டு லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் டான்ட்ரம்ன்றது என்னென்னா புரியாமல் அழுவாங்க. ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் என்ன சொல்கிறது, என் பையன் என்ன பண்ணுவான்னா எதையாவது ஒன்று நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. லைக் தோசையே நான் திருப்பி வச்சிட்டேன், தோசை நான் ஊற்றுனேன், நீ ஊற்று, நீ பண்ணுன்னு அழுவான். ஸோ இவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயத்த கேட்டு அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புரியாமல் லைக் அவங்களுக்கு யோசிக்க தெரியாமல் ஏதோ ஒன்று என்னத்தையோ ஒன்று கேட்டு அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சம் பேட் பண்ணி ஒன்றும் இல்லை சரி அழாத ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த பிரெயின் டான்ட்ரம் இருக்கு இல்லையா, எதையாவது கேட்டு அடம்பிடிச்சு அழுகிறது, அங்கே வந்து ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள காம் டவுன் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருந்தாங்க. லைக் இந்த அப்பரும் லோயரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களே வந்து எனக்கு வேணுன்றதை கேட்டு வாங்கிப்பாங்க. அல்லது என்ன சொல்ல இந்த மாதிரி அழுகிறது, பயங்கர எமோஷன்ஸை த்ரோ பண்ணுறது, அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு குட்டி குழந்தையோட சினாரியோ வச்சே நான் பேசினேன். பட் இதில் வந்து டீனேஜ் போகிறப்போ பசங்க அமைதியாகிடுறது, அப்போ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இந்த புக்கில் எழுதியிருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. லைக் அது யூஸ்ஃபுல்னு சொல்கிறத விட புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது, புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கே என்னென்னா நம்ம மண்டையே ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு தெரியலையே, இந்த இன்டெக்ரேஷன்லாம் நமக்கே இல்லையே அப்படின்றதும் தோணுச்சு. அண்ட் இந்த புக்லேயே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஜீனுன்னு ஒன்று இருக்குது. லைக் நம்ம பேரண்ட்ஸு அந்த ஜீனில் அதிலிருந்து தான் நிறைய ஹேபிட்ஸும் நிறைய விஷயங்களும் வெளிப்படும். அது வந்து 100% உண்மை. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து சில விஷயங்களெல்லாம் இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். அதாவது லைக் என்ன செல்ஃப் அவேராக நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோமா, இது எனக்கே நான் என்னை பற்றி கரெக்டாக தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்றதெல்லாம் ஒரு டவுட்டோடு தான் நம்ம நிறைய நேரத்தில் இருப்போம். லைக் எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை, எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்கல, லைக் நான் யார், எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு புரிதலோடு இருக்க ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனாக லைக் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் அங்கே கிடையாது. செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கிற ஒரு குழந்தையாக நீங்கள் வளர்க்க முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த
பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா அப்படின்றது தான் இந்த புக்கில் மெயினாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே மேபி இருக்கலாம். லைக் இந்த புக்கில் இருக்க எல்லாத்தையுமே எல்லாராலையும் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அண்ட் மெயினாக வந்து இது ஒரு அமெரிக்கன் எழுதின புக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேனியல் சீகல்லோ ஏதோ ஒரு பேர், அவங்க எழுதின புக்கு. அண்டு நாட்டுக்கு நாடு இந்த குழந்தை வளர்க்குறதெல்லாம் நிறைய மாறும். ஸோ இவங்க சொல்கிறபடி எல்லாத்தையுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது தான். பட் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த புக் படிச்சிங்கன்னா ஓகே இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடாக நம்ம எப்படி வளர்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எனக்கு தோணுச்சு. அண்டு நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், ஒரு புக் படித்து நீங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தை வளர்க்கணுன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான். பட் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமனானது தான். 1லேருந்து 3 வயசு இருக்க குழந்தை அப்படி தான் ஆளும், அப்படி தான் பண்ணும். டீனேஜில் இருக்க பசங்க அப்படி தான் அமைதியாகிடுவாங்க, கேட்ஜெட்ஸோடு ஒன்றி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ ஆக்காமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே இந்த புக்கை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக் இருந்தது. எனக்கு இந்த புக்கு ஒர்த் ரீடிங்காக தான் இருந்தது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. அண்ட் நான் வந்து என்னோடய பையனோட சேர்ந்து லைக் என்னோடய பையனோட இதை வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓ இப்படி தான் பண்ணுறானா இவன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சில விஷயங்கள்லாம். அண்டு வளரவும் குழந்தைங்க இது வந்து 3 வயசில் வரையும் இந்த பிரச்சனை இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல 6 மாதம் வரையும் ஒரு மாதிரி இருக்கும், 6 to 1 year வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம்லேயும் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ண தான் செய்வீங்க ஒரு குழந்தை வளர்க்குறீங்கன்னா. லைக் 1 year வரையும் ஒரு மாதிரி, 6 மாதம் வரையும் அது பாட்டுக்கு இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அது பாட்டு நொண்டு போகும், அது பின்னாடியே நம்ம போகணும். அண்டு 1 வயசுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்கும், அப்பயும் நம்ம போகணும். அதுக்கப்புறம் ஒரு 2 வயசுலாம் ஆனோன்னே அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லும், சாப்பிடாது, எல்லாத்தையும் தட்டி விடும், தூக்கி எறியும், நம்மளை போட்டு அடிக்கும். ஸோ இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். 3 வயசில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைக் டில் எண்டு உங்களுக்கு முடியவே முடியாது. அதே மாதிரி ஒரு டீனேஜ் குழந்தையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டீனேஜில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த பேரண்ட்டுக்கு நம்ம ஒரு மாதிரி நினைப்போம், அது ஒரு மாதிரி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்ல நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். ஒன்ஸ் நம்ம பேரண்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே அந்த குழந்தைய நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். இது வந்து நான் இது சொல்லல, எனக்கு என்னுடைய நர்ஸ் ஞாபகத்துக்கு வராங்க. லைக் எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ஸ்டொமக் பெயின் இருந்தது, பயங்கரமான வலி இருந்தது எனக்கு, என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு நைட்டில் வந்து இங்கே 24 hours நர்ஸ் வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசினேன் நைட்டு 2 மணிக்கு. எனக்கு தூக்கமும் வரல, வலிச்சிட்டே இருக்குது ஒரு மாதிரி சைடில், என்னன்னே எனக்கு புரியல. ஸோ இதை வந்து நான் ஒரு நர்ஸ் கிட்ட பேசல. நைட்டு 2 to 3 2லேருந்து 3 மணி வரை இவங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நான் எனக்கு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி, இது நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டீங்க இல்லையா, இதோட சிம்டம் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வலிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வலியோட கூட படுத்து தூங்கிடுவேன். ஆனால் என் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது, என் வலி என் குழந்தைய என்னமோ பண்ணுமோ, என் குழந்தைக்கு வலிக்குதோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அது வந்து இது வந்து உங்களுக்கு நேச்சர், உங்கள் வயிற்றுக்குள்ளே குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சாகிற வரையும் அந்த குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நீங்கள் பதறிட்டே தான் இருப்பீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நான் வந்து எனக்கு 50 வயசு, என் பசங்களுக்கு வந்து 23 ஏதோ சொன்னாங்க, அந்த நர்ஸ்க்கு 50 வயசு, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து 20+ ஏஜில் ஒரு குழந்தை, ஒரு பையன், அண்டு 18 இயர்ஸில் அந்த மாதிரி எல்லாருமே வந்து 18+ ஆகிட்டாங்க. ஆனாலுமே ஓகே 18 வயசு ஆயிடுச்சு, என் பையனுக்கு என்ன அவன் பாட்டுக்கு இருந்துக்குவான்லாம் என்னால் இருக்க முடியாது. அவங்க பத்திரமா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க சேஃபாக இருக்காங்களான்றது எனக்கு தோணிகிட்டே தான் இருக்கும். இது வந்து நேச்சர், இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் அ மாம், நீங்கள் வந்து உங்கள் டெத்து வரை இப்படி தாங்க இருப்பீங்க, அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. லைக் இது வந்து ரொம்பவே ஃபேக்ட்டு, நான் இன்னமும் அதை நினச்சிப்பேன். லைக் நீங்கள் வந்து 3 வயசு வரை கொஞ்சம் கஷ்டம், 5 வயசு வரை கஷ்டம், அல்லது அந்த மாதிரி நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒன்ஸ் குழந்தை வந்துருச்சுனாலே அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அது ஒரு பேரண்டிங் வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. அதுவும் என்ன சொல்கிறது, இப்போ நம்மளை வளர்த்தது நம்ம அம்மா அப்பாவுக்கு மேபி இது ஈஸியான விஷயமா கஷ்டமான விஷயமா இதெல்லாம் பேசவோ சொல்கிறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்குமே அது கஷ்டம்தான். அவங்க வந்து அது கஷ்டம் ஈஸி அப்படின்னு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணல. லைக் என்ன சொல்கிறது, நாட் அன் ஈஸி ஜாப்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இப்போ இருக்கிற பேரண்டிங்கில்
நம்ம வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாவும் வர ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதாவது என்ன சொல்ல, இப்ப நான் இங்க இருக்கனால இத ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். ஆ நான் இந்தியா வரப்போ அ ஆச்சி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பான்னு என் குழந்தை இருக்கிறப்போ, அது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். எல்லார்ட்டயும் பேசும். நெறைய ஈஸியா பேச்செல்லாம் வந்துரும். அது நெறைய புரிஞ்சுக்கிறோம். அந்த மாரிலாம் இருக்கும். இங்க வந்துட்டு 2 பேர மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்றப்போ, வின்டர்லலாம் வெளியவும் முடியாது. அம்மா, அப்பா 2 பேர தான் பார்க்குறான் அப்படின்றப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவான். அதாவது எதையாவது தூக்கி எறியறது, அடிக்கிறது அந்த மாதிரிலாம் அவனுக்கு எப்படி அத வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்த தான் செய்வாங்க. லைக் இது ஒரு மேஜரான இஷ்யூ தான். அதுக்காக நீங்க வந்து எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலில தான் இருக்கணும் அப்படிலாம் நம்ம லைக் சொல்ல முடியாது. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நாங்க இங்க வந்திருக்கோம். ஸோ யுஎஸ்ல இருக்கனால நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இதே வந்து சில பேருக்கு இப்போ நான்லாம் பொறக்கையில எனக்கு எந்த ஆச்சி தாத்தாவுமே கிடையாது. எங்க அம்மாவோட அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்க அப்பாவோட அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ என்னைய வந்துட்டு நீ ஜாயிண்ட் ஃபேமிலில இருன்னா எங்க அம்மா அப்பா தான் எனக்கு உலகம். அவ்வளோதான் எங்க ஃபேமிலின்றப்போ ஸோ லைக் இத நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்காக நான் சொல்லல. நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுன்றதுக்காக இல்ல. பட் பை நேச்சர் இப்போ நெறைய மாறிட்டே வரனால, அவங்கவங்களோட சிச்சுவேஷன்னால, அம்மா, அப்பா, குழந்தை அப்படின்னு இருக்கிற இடத்துல கூடவே அதுக்கு நம்ம கேர் பண்ணிக்கிறோம். லைக் நம்ம செய்றது சரியா, தப்பான்ற கன்ஃப்யூஷன்ல நெறைய இருப்போம். இதெல்லாம் லைக் நியூ ஏஜ் பேரண்டிங்கில இதெல்லாம் தான் கொஞ்சம் இஷ்யூஸா வருதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, மெயினான விஷயம் நான் என்னன்னு நெனைக்கிறேன்னா, நீங்க ஒரு குழந்தைய என்ன சொல்லி, என்ன பேசி எதுவுமே நீங்க புரியவே வைக்க முடியாது என்னைய கேட்டா. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ, அத தான் அந்த குழந்தை வந்து ரெப்ளிகேட் பண்ணும். லைக் நம்மளோட மிரர் மாரி தான் அந்த குழந்தை நெறைய இடத்துல நடந்துக்கிறோம். இது வந்து ஆக்சுவலி ஃபேக்ட். நான் வந்து என்னதான் என் குழந்தைய நீ ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தாலும், நான் சொல்றத மட்டும் அது கேட்காது. நான் ஃபோனையும், டிவியையும் பார்த்துட்டே இருந்தேன்னா, அதுவும் பார்க்க தான் செய்யும். ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம ஒரு குழந்தைய மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம தான் மாறணும். ஸோ எனக்கு எப்படி தோணும்னா, என் பையன் வந்து அவங்க பொறந்தனால லைக் நான் ஒரு அம்மா ஆனனால தான் நான் நெறைய கத்துக்கிறேன்னு எனக்கு தோணும். நான் வந்து புதுசா லேர்ன் பண்ணிக்குவேன். நான் வந்து புதுசா ஒரு புது ஆளாவே நான் மாறிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் பயங்கரமா எனக்கு கோவம் வரும். அப்போ ஒரு குழந்தை முன்னாடி நான் பயங்கரமா கோவப்படுறேன், பயங்கரமா கத்துறேன் அப்படின்னா, அதுவும் அதே பண்ணும். என் குழந்தை அது பண்றது எனக்கு ஓகே இல்ல. நான் பண்றது எனக்கு ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் என் குழந்தை அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அப்ப நான் அத மாத்திக்கணும். ஸோ ஒரு பெர்சனாவே நம்ம ஒரு பேரண்ட் ஆகையில கண்டிப்பா சேஞ்ச் ஆகுறோம் தான். ஸோ நான் நெறைய பேசிட்டேன் இந்த புக்க தாண்டி. பட் இதெல்லாம் தான் லைக் இதெல்லாம் என்ன ப்ராசஸ்ன்னு நீங்க கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஹோல் பிரெயின் சைல்ட வந்து நீங்க படிக்கலாம். நான் இந்த மாரி ஆக்சுவலி இன்னும் சில புக்ஸ் கூட நான் படிச்சிருந்திருக்கேன். பட் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகல. பட் இந்த புக் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அதனால தான் நான் இத ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அண்ட் இது கொஞ்சம் லென்த்தி பாட்காஸ்ட் ஆயிருச்சு. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரேட்டிங் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.